ஹலோ, கந்த சஷ்டி விரதம் 6ஆம் நாள் சூரன் போகிற அன்னைக்கு பண்ணுற ஸ்பெஷல் ஒரு நைவேத்தியம் ரெசிபி திருப்பாகம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஒரு சின்ன 100 கிராம் அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 2-3 டைம்ஸ் பல்ஸ் பண்ணினா போகிறோம். பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரவையாக வர மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் அதே அளவு 100 கிராம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக சூடு வர மாதிரி அந்த ஒரு வாசனை தெரிகிற அளவு வறுத்துக்கலாம். இதுக்கு 2 கப்பு பால், முதல்ல ஒரு கப்பு பால் விட்டு இது கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு திரும்ப 1 கப்பு பாலை விட்டு கலந்துக்கலாம். அப்புறமா இந்த பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு நான் எடுத்த அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி வேணும்னா 1.5 கப்பு இல்லை 2 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். இது சர்க்கரை போட்டு இளகி வந்து கன்சிஸ்டன்சி இருக்குது. இதுக்கு அதே கப்பு 1 கப்பு நெய், முதல்ல 1/2 கப்பு நெய்யை விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்யெல்லாம் ஃபுல்லாக உள்ளே இழுத்துன்றோம். அதுக்கப்புறம் திரும்ப இருக்கிற ஒரு 1/2 கப்பு நெய்யை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து கொடுத்துட்டே வரலாம். கலந்து கொடுக்க இதில் நம்மளுக்கு திரண்டுண்டே வரும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து, இது ஆப்ஷனல், குங்குமப்பூ சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம். நம்ம பேனில் ஒட்டாமல் அதுவே நல்லா திரண்டு இந்த மாதிரி வந்துடும். மேலே நெய் பளபளன்னு தெரியும் நம்மளுக்கு. அதுதான் இந்த ஸ்டேஜு. ரெசிபி ஈஸியாக ரெடி ஆகிடுது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கந்த சஷ்டிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் B2 குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன இதே அளவில் செஞ்சு பார்த்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.